இங்க வாமா, உட்காருமா. சிவவாக்கிய பாட்ட ரொம்ப அருமையா பாடுனமா, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. இது காசில ஒரு சிவனடியார் எனக்கு கொடுத்த லிங்கம். இந்த சிவலிங்கத்தை உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. இந்த பொண்ணால உங்க குடும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் இந்த பொண்ணு. பொன்னி இன்னைக்கான எபிசோடில் பொன்னி வந்து ரொம்ப அழகாக பாட்டு பாடி முடிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பொன்னியை பாராட்டுறாங்க. சக்தி வீட்டில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஒரு சாமி வந்து பொன்னியை வந்து கூப்பிட்றாங்க. இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே உட்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னியும் கீழே உட்காடுறாங்க. உட்காந்தோடனே நீ ரொம்ப அழகாக சிவபிராணம் பாடினம்மா, ரொம்ப நல்லா இருந்தது, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படிங்க வந்து பொன்னி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து நான் உனக்கு ஒரு பரிசு தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சிவலிங்கத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இதை வந்து நீ தினமும் வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க, இந்த பொண்ணு கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, இந்த பொண்ணால் உங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப நல்ல பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. இதை கேட்ட சந்திரசேகர, சக்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சந்திரசேகர் வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே பொன்னியை வந்து பாராட்டுறாங்க, ஆனால் நீ ஜெயா நீ மட்டும்தான் வந்து பொன்னியை வந்து பாராட்டாமல் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜெயா வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்ன தோணுதோ அதை தானே சொல்ல முடியும், எனக்கு அவள் பாடுறது பிடிக்கல, அதனால அப்படி தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயா வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பொன்னி சொல்கிறாங்க, எனக்கு அத்தை எப்போவுமே இப்படி சொன்னால் கூட அவங்க வாழ்த்தின மாதிரி தான் நான் எடுத்துப்பேன், அதே மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ சக்தி வந்து பொன்னியை ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.